ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ரோட்டு கடை சாம்பார் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த தக்காளி மட்டுமே போதும். அதுக்கு ஒரு தக்காளி, ஒரு 5 தக்காளி, ஒரு வெங்காயம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கரில் தக்காளி, ஒரு 5 தக்காளி, அது கூட மிளகு, அப்புறம் வந்து இது வந்து ஜீரகம், அப்புறம் மஞ்சள்தூள், பெருங்காயம், பூண்டு, ஒரு வெங்காயம், இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து குக்கரில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம். அதே மாதிரி சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும், தோசைக்கு. இது வந்து இது மாதிரி உங்கள் திடீர்னு நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்கன்னா கூட டக்குன்னு ஈஸியாக 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டேஸ்ட்டும் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், இதில் வந்து 2 காஞ்ச மிளகா, அப்படி காஞ்ச மிளகா இல்லைன்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணி, தண்ணி ஆட் பண்ணி, உப்பு ஆட் பண்ணி, வெங்காயம், ஜீரகம் எல்லாமே போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக ஆட் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. ஒரு 4 விசில் வச்சா போதும். 4 விசில் வச்சுட்டு நல்லா வந்து அதை வேக விடுங்க. அதில் கொஞ்சம் வந்து பருப்பு, பச்சை பருப்பு, அதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இல்லைனாலும் ஓகே தான், அது போட்டாலும் ஓகே. மெயின் சொல்லிவிட்டு இல்லைனாலும் பரவாயில்ல சொல்லிட்டேன்னா சரி. சில டைமில் அப்படி தான் ஜர்க்காவும் கொச்சிக்காதீங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 4 விசில் வச்சுருங்க. 3 இல்லைன்னா 4 வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கேஸில் போட்டாச்சு. இப்போ அது குக்கரில் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கடைஞ்சிக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டுட்டு தாளிப்பு நம்ம சட்னிக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு தாளிப்பை போட்டுட்டு அழகாக அந்த மிக்சர் அது கடைஞ்சி வச்சிங்கல்ல, இல்லை அரைச்சி வச்சிங்க இல்லையா, அந்த சாம்பார் கிடச்சல் அதை வடிகட்டிட்டேன் நான். எல்லாமே அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் அந்த இதை வந்து மிக்சியில் போட்டு இந்த பருப்பு, அந்த தக்காளி எல்லாமே ஒரு ஓட்டி கொஞ்சம் ரொம்ப அரைச்சிட வேண்டாம், லைட்டாக அரைக்காத மாதிரி, லைட்டாக பட்டும் படாமல் அந்த மாதிரி அரைச்சிட்டு அதில் ஊற்றிக்கோங்க. அதில் ஊற்றிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கொதிக்க விடுங்க. இப்போ வந்து ஃபைனலாக நீங்கள் மிளகாத்தூளும் சாம்பார் பொடியும் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 2 கொதிக்க விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ஈஸி அண்டு சிம்பிளாக செய்கிற செம்மையான ரெசிபி இது. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ரெசிபியோட சந்திக்கலாம், இன்னொரு ப்ளாகோட சந்திக்கலாம். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ. பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புளி கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வந்து மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாதிரி டூர்லாம் போகும்போது அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, பாய். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு பார்த்துக்கிட்டே இருங்க. எங்கள் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். டாட்டா. என்னாச்சு? சாம்பார் மணக்கும் சாம்பார் ரெடி ஆகிவிட்டது. பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெடியான சாம்பாரை அப்படியே கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு அப்படியே நல்லா சுட இட்லியை வச்சு கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. ஃபைனல் இட்லியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நாக்கு ஊறுது, அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பை பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.